ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா முட்டை கிரேவி பண்ண போகிறேன். அதுவும் கேப்சிகம் போட்டு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறேன். அதுக்கு தாளிக்க சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி 1 அரிஞ்சு வச்சுருக்கேன். கேப்சிகம் 1, முட்டை 3 எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்க கொஞ்சம் சோம்பு, இப்போது இந்த வெங்காயத்தை போடலாம். இப்போ நல்லா நம்ம வெங்காயம் வதங்கணும். நல்லா ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளி, தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இந்த தக்காளி வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு, இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, பரோட்டா அது கூட சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். தக்காளி வதங்கணும். குடமிளகா போட்டு நல்லா வதங்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். இதில் என்னென்ன மசாலா போடலான்னு பார்ப்போம். இதில் என்னென்ன மசாலானா மஞ்சள், கொஞ்சம் சீரகப்பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் காஷ்மீர் சில்லி தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் சிக்கன் மசாலா. இதை போட்டு நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா கொஞ்சம் வேக விடலாம். கொஞ்சமாக போதும், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இது நல்லா கொதித்து திக்காக வரணும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம ஊற்றின தண்ணியெலாம் சுண்டி நல்லா திக்காக வந்துருச்சு.
இப்போது வந்து நம்ம முட்டை உடைச்சிக்கலாம். இப்போது இதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா சுருண்டு வரும். அவ்வளோதான், நம்ம எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். தோசை, பரோட்டா, இட்லி, இடியாப்பம் இது கூட வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.